அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேகல்டி. ரயில்வேஸ் ஆர்ஆர்பியிலேருந்து ஏஎல்பிக்கான ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 11,127 11,127 காலி பணிகளோட நமக்கு ஷார்ட் நோட்டீஸ் வந்துருச்சு. அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறது மே 15ஆம் தேதி அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் இதில் எலிஜிபிள், நம்ம அப்ளை பண்ணலாமா முடியாதா? ஏன்னா எப்பயுமே இந்த ஏஎல்பி எக்ஸாம் வரும்போது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லேயே அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். முடிஞ்ச அளவு A to Z ஏஎல்பியில் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன மாதிரியான அப்ரோச்சில் போடணும், யாரெல்லாம் வந்துட்டு அப்ளிகேஷன் பண்ண முடியும், இது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். இதை தாண்டி ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுனாலுமே கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள், அதையும் நம்ம பார்த்துட்டு ரிப்ளை பண்ணலாம். அண்ட் இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் சேனலில் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எல்லா எக்ஸாம் டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அண்ட் இப்போ இந்த ஏஎல்பி எக்ஸாமுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டுமே, ஸோ அதுவும் ஒரு முக்கியமான குவாலிஃபிகேஷன் தான். இந்த ஏஜ் லிமிட்டில் இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏஜ் லிமிட்டை சொல்லணும்னா 18 to 30 இயர்ஸ்ப்பா, அதாவது 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும் ஏஎல்பி எக்ஸாமுக்கு. சரி, இந்த 30 வயசுன்றது எல்லாருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரி ஆர் அன்ரிசர்வ்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ யூஆர் ஜென்ரல் கேட்டகரி ஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அதே ஓபிசியோ இல்லை எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரியில் இருக்கும் அப்படின்னா அதில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா யூஸ்வலாகவே 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்க மாதிரி 33 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரியாக இருக்கும் அப்படின்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ ப்ளஸ் 5 இயர்ஸ் 5 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை தாண்டி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் இன்னொரு ஒரு பெரிய வந்துட்டு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா. இப்போ அதர் எக்ஸாம்ஸ் என்டிபிசியோ இல்லை குரூப் டியோ இது எல்லாத்துலேயும் ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டா போதும், அதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பெருசாக இருக்காது. எக்ஸாம்பிள் என்டிபிசி கிராஜுவேட் லெவலுக்கு கொண்டு டிகிரி லெவல் அப்படின்னா அது எனி டிகிரி படிச்சிருந்தாலே போதும், அது பிஎஸ்சியோ பிஏஓ பிஇஓ ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுன்றது அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருந்தா போதும், 12th பயோமேக்ஸ் படிச்சிருக்கோமா கம்ப்யூட்டர் படிச்சிருக்கோமா அப்படிலாம் இருக்காது. ஆனால் இங்கே ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் இப்போ டிகிரியும் சில பேர் அப்ளை பண்ணலாம், டிப்ளமா படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஆனால் சொல்கிற மாதிரி சில பேர்னால தான் அப்ளை பண்ண முடியும், சில கேட்டகரிஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், எல்லாருனாலையும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்போ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கண்டென்ட் இருந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன். பட் எதுக்கும் நீங்களும் ஒரு தடவை ஃபுல் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பழைய நோட்டிஃபிகேஷனை கூட டவுன்லோட் பண்ணி குவாலிஃபிகேஷனை பாருங்கள். உங்களுடைய ட்ரேட் ஆர் நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய அந்த கோர்ஸ் வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 10th வந்துட்டு கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஸோ 10th முடிக்காமல் நம்ம ஏஎல்பி எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது. இப்போ 10th + ITI அப்படின்றது ஒரு கேட்டகரியாக இருக்குது. ஸோ இப்போ சில பேர் வந்து 8th முடிச்சுட்டு ITI போயிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க அப்ளை பண்ண முடியுமானா அப்ளை பண்ண முடியாது. ஸோ 10th கம்பல்சரி முடிச்சிருக்கணும். மெட்ரிகுலேஷன் SSLC முடிச்சுட்டு ITIலையும் எல்லா கேட்டகரிஸ்லையும் இருக்கவங்களும் உள்ளே போக முடியாது. ஸ்பெசிஃபிக் ட்ரேட்ஸ் இப்போ ஃபிட்டராக இருக்கட்டும், இல்லை மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களாக இருக்கட்டும், சில ட்ரேட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெசிஃபிக் ட்ரேட்ஸில் இருக்கவங்க மட்டும்தான் 10th முடிச்சுட்டு ITI படிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஆனால் ITI எலிஜிபிள் தான். ஸ்பெசிஃபிக் ட்ரேட்ஸு என்னென்ன ட்ரேட்ஸ்ன்றதை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இல்லை இன்னொரு கேட்டகரி யார் அப்ளை பண்ணலாம்னா அதே 10th முடிச்சுட்டு CCAA கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப்பு. ஸோ இப்போ நீங்கள் ரயில்வேஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறீங்க. ஸோ ரயில்வேஸ் அஃபிஷியலாக ஒரு சில அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் கோர்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க கண்டக்ட் பண்ணுற அந்த கோர்ஸில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்து அப்ரெண்டிஸ்ஷிப் வச்சு சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஏஎல்பி எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஸோ 10th + CCAAன்றது இன்னொரு ஒரு கேட்டகரி. அதுக்கு அடுத்த கேட்டகரி 10th + டிப்ளமா. ஸோ டிப்ளமா படிச்சிருக்கவங்களுமே ஏஎல்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். 3 years டிப்ளமா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுலேயும் எல்லா டிப்ளமா கோர்ஸஸுமே அப்ளை பண்ண முடியுமானா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ சிவிலோ அப்ளை பண்ண முடியுமானா அப்ளை பண்ண முடியாது. டிப்ளமா கோர்ஸ்லையும் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்னு இந்த 4 கோர்சஸ், இந்த 4 ஸ்ட்ரீம்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏஎல்பியில் வேறு எந்த டிப்ளமா கோர்ஸஸும் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கடுத்து கடைசி கேட்டகரி டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ண முடியும். ஆனால் அந்த டிகிரியுமே ஸ்பெசிஃபிக்காக இன்ஜினியரிங் டிகிரி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அந்த இன்ஜினியரிங் டிகிரிலையும் இதே 4 ஸ்ட்ரீம்ஸ், அதாவது டிப்ளமாவுக்கு ரிலேட்டடான அதே 4 ஸ்ட்ரீம்ஸ், அதே 4 கோர்ஸில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமே தவிர்த்து வேறு யாரும் அப்ளை பண்ண முடியாது. அப்போ நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இந்த 4 கேட்டகரியில் BE முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாமே தவிர்த்து சிவில் இன்ஜினியரிங்கோ இல்லை நீங்கள் வந்துட்டு இப்போ
கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை அதர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ண முடியாதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குவாலிஃபிகேஷன்லேயே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஏஎல்பியோட குவாலிஃபிகேஷன். ஸோ இதில் சார் இப்போ நான் வந்துட்டு அலைடு கோர்சஸ் வந்துட்டு படிச்சிருக்கிறேன். இப்போ இந்த சாண்ட்விச் கோர்சஸ் மாதிரியோ இன்டெகிரேட் கோர்சஸ்லாம் படிச்சிருந்தா அது மெக்கானிக்கல் ரிலேட்டடாக வந்தாலும் என்னால் அப்ளை பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கட்ரானிக்ஸ் என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு கோர்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ மெக்கட்ரானிக்ஸ் நான் படிச்சிருக்கேன்னா என்னால் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன் படி இந்த கோர்சஸ் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், ஆட்டோமொபைல் இதுவோ இல்லை இது ரிலேட்டடான வேற ஏதாவது கோர்சஸ் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ மெக்கட்ரானிக்ஸ் படிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணி எக்ஸாம்லாம் நடந்து முடிஞ்சு டிவி எப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இப்போ போகிறப்போ நமக்கு ஒரு சங்கடமான விஷயங்கள் வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது அஃபிஷியலாக நமக்கு 2018 இப்போ ஏஎல்பியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல 2018 பேட்ச் நம்ம ஃப்ரெண்டு அவருடைய இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட இருந்து சொன்ன விஷயம். ஸோ இப்போது நான் இந்த டவுட் கேட்டேன் சார், பசங்க நிறைய பேர் வந்துட்டு இப்போ பிஎஸ்சி ஐடி படித்தவங்க அப்ளை பண்ணலாமா சார், பயோமெடிக்கல் அப்ளை பண்ணலாமா, இது மாதிரிலாம் கேட்குறாங்க. ஏரோநாட்டிக்கல் அப்ளை பண்ணலாமான்னு கூட ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. அவங்க யாருமே அப்ளை பண்ண முடியாது. ஆனால் இதை தாண்டி மெக்கட்ரானிக்ஸ் அப்ளை பண்ணலாமா இந்த மாதிரி கேட்கும்போது டவுட் வந்துருச்சுன்றதுனால நான் அவர்கிட்ட கேட்டேன். ஆல்ரெடி ஏஎல்பியாக ஒர்க் பண்ணுறவர். ஸோ அவர் என்ன சொல்கிறாப்லனா மெக்கட்ரானிக்ஸில் அப்ளை பண்ணவங்க 2 ஜோன் அப்ளை பண்ணவங்க அவங்களுக்கு தெரியுமா. ஸோ ஒன்று வந்துட்டு சதர்ன் ரீஜனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, இன்னொரு பர்சன் வந்துட்டு சவுத் வெஸ்ட் ரீஜனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சதர்ன் ரீஜனில் அப்ளை பண்ணிருக்கிறவருக்கு டிவிஎப்போ மெக்கட்ரானிக்ஸ்ன்றது மெக்கானிக்கல் கிட்ட தான் வருதுன்னு சொல்லி அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஓகே, கிளியர் பண்ணிட்டாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் எலிஜிபிள் தான், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் கிளியர் வருதுன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இன்னொரு ஜோனில் அப்ளை பண்ண அந்த இன்னொரு பர்சனுக்கு மெக்கட்ரானிக்ஸுக்கு அவங்க இல்லை மெக்கட்ரானிக்ஸ் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் மென்ஷனே பண்ணலை, ஸோ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இது மட்டும் தான் மென்ஷன் ஆயிருக்குது, மெக்கட்ரானிக்ஸ் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ அப்போ பாருங்களேன், ஜோனை பொறுத்து அந்த டிவியில் யார் ஆஃபீஸராக உட்காந்துருக்காங்களோ அதை பொறுத்து தான் இது முடிவாகுதுன்றது கொஞ்சம் சங்கடமான விஷயமா தான் இருக்குது. இப்போ அதை ஒரு கேஸ் போட்டிருக்கதா நமக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி மெக்கட்ரானிக்ஸ் வந்துட்டு அஃபீஷியலாக அது மெக்கானிக்கில் தான் வரும், மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக் ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும், அப்போ அது இல்லைனா என்ன அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டிருக்கதா சொல்கிறாங்க. பட் அதுக்கு மேலே என்ன ப்ரொசீஜர் ஆச்சுன்னு தெரியல. இது வந்துட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஃப்ரெண்டு சொன்னது, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனில் கொஞ்சம் தெளிவில்லாத தன்மை இருக்க தான் செய்யுது. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா லேட்ரல் என்ட்ரின்ற கேட்டகரி இருக்கும் இல்லையா. இப்போ 10th முடிச்சுட்டு டேரெக்டாக டிப்ளமா போட்டாங்கன்னா 3 வருஷம் டிப்ளமா முடிப்பாங்க. அதுக்கடுத்து மேபி இன்ஜினியரிங்கில் வந்துட்டு லேட்ரல் என்ட்ரி அது பிரச்சனை இல்லை, இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா போதும். ஆனால் இங்கே டிப்ளமாவில் வந்துட்டு 3 years டிப்ளமான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். சில பேர் வந்துட்டு 12th முடிச்சுட்டு டிப்ளமா போவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி 10th முடிச்சுட்டு டேரெக்டாக டிப்ளமா போகாமல் 12th முடிச்சுட்டு டிப்ளமா போகிறவங்க டிப்ளமோலேயே செகண்ட் இயர் தான் சேருவாங்க. ஃபர்ஸ்ட் இயர் சேர மாட்டாங்க, செகண்ட் இயர் வந்துட்டு நமக்கு லேட்ரல் என்ட்ரியாக சேருவாங்க. அப்போ அவங்க 2 years டிப்ளமா படிச்சிருக்க மாதிரி தான் கணக்கு வரும். அதுவுமே இப்போ எலிஜிபிளா இல்லையான்றது நமக்கு ஒரு கேள்விக்குறி. இந்த கேள்வியும் நமக்கு வந்துட்டு பசங்க கேட்டாங்க, அதுக்கு தெளிவான ஆன்சர் இல்லை. இது என்டிபிசி யூஜிக்குமே இது வந்துச்சு. டிவியில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்கிற மாதிரி இருப்பா. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ ஸோ நம்ம ஹோப்ஃபுல்லி அது நமக்கு எலிஜிபிளாக இருப்போன்றதை நம்பிட்டு தான் போக முடியுமே தவிர்த்து இந்த ஒரு சில எக்ஸெப்ஷன் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வேறு எதுவும் சொல்ல முடியல. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு மெயிலோ இல்லை கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்டு வைங்க, நான் கொஞ்சம் மறுபடியும் கூட கிளாரிஃபை பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஏஎல்பியோடைய குவாலிஃபிகேஷன்லேயே கொஞ்சம் இவ்வளோ குளறுபடி இருக்கும். இதை தாண்டி எக்ஸாம் பேட்டர்னில் இன்னும் சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதை தாண்டி இப்போ ஏஎல்பியோடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான ஒரு பாயிண்ட். இதுலேயும் நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் ஆவாங்க. இப்போ குவாலிஃபிகேஷன்லேயே இந்த நிறைய குவாலிஃபிகேஷனில் நம்ம இல்லை அப்படின்றத ரிஜெக்ட் ஆகுறது, அப்ளை பண்ண முடியாத நிலைமை இருக்கும் இல்லையா. பட் அதே இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் இன்னும் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ரயில்வேஸில் மொத்த ரயில்வேஸுமே ஹையஸ்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுலையே இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லேயே கண் பார்வை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கணுன்ற கேட்டகரி அது ஏஎல்பி தான். ஸோ அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டு. ஏன்னா அது ஆப்வியஸாக நமக்கு புரிஞ்சது தானே. ஸோ அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்துட்டு அவங்க பார்த்துக்கணும். நைட்லேயும் சரி பகல்லையும் சரி அவங்க வந்துட்டு அந்த ட்ரெயினை இயக்க போகிறாங்க, ஸோ ரயிலை இயக்க போகிறாங்க, அவங்க எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ரிகரஸான ஒரு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது. சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்லேருந்து எல்லாமே, இப்போ ஆப்டிடியூட்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு எக்ஸாம்ஸ் இருக்கிறது. காரணமே இப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்க முடிவெடுக்க வேண்டியது இருக்கும். அவ்வளோ பொறுப்பான ஒரு ஜாப்னு சொல்லலாம், அவ்வளோ பொறுப்புள்ள ஒரு ஜாப்னு சொல்லலாம், ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். ஸோ அப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எப்படி வந்துட்டு அது சப்போஸ் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கெலாம் அவ்வளோ வந்துட்டு யோசிக்க வேண்டியது இருக்கும். அவ்வளோ விஷயங்களை மைண்டில் வந்துட்டு வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் யோசிச்சு தான் இவங்க வந்துட்டு இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A1 அப்படின்றது தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட். கிட்டத்தட்ட ஒரு பைலட்டுக்கு தேவைப்படுறது அதான் இவங்களுமே லோகோ பைலட் ட்ரெயின், அதே மாதிரி நான் இதில் அவங்க வந்துட்டு ஏரோப்ளைன் ஓட்டுற பைலட்டுக்கு தேவைப்படுற அதே மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கிட்ட தான் இவங்களுக்கு வச்சுருப்பாங்க. இதை தாண்டி ஜென்ரல் ஃபிட்னஸ் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இது அதர் இந்த பாடிலி ஃபிட்னஸ் வந்துட்டு எல்லாரும் காமனாக இருக்கணும்.
பிடபிள்யூபிடி பர்சன்ஸ் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ மாற்றுத்திறனாளிகள்னால கண்டிப்பாக எந்த கேட்டகரியில் இருந்தாலுமே அப்ளை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் ரிகரஸாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா நோட் பண்ணியும். இப்போ தான் இந்த எக்ஸாமுடைய ப்ராசஸ் ஏஎல்பி எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணணும்னா என்னென்ன ஸ்டேஜஸை நம்ம கடந்து வரணுன்றதுல மொத்தமாக 5 ஸ்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜ் தான் நம்ம எஃபர்ட் போட்டு படிக்கக்கூடியது. அடுத்த 2 ஸ்டேஜ் வந்துட்டு ஆனால் அதுவும் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட முடியாது, டிவி அண்ட் எம்இ என்னென்னு பார்ப்போம். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ்னு 2 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ஸை நம்ம வந்துட்டு கடந்தாகணும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு ஆனால் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக இருக்கும், அது CBT1. அது செகண்ட் ஸ்டேஜ் வந்து CBT2. எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். சிபிடின்றது கம்ப்யூட்டரில் தான் நம்ம வந்துட்டு எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறோம். ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ண போகிறதுல கம்ப்யூட்டர் பேஸ்டு. ஸோ CBT1 CBT2 இதுக்கு அடுத்து இது ரெண்டுத்துலேயும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் CBATன்றது தனியாக நடக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. இது ஒரு சில போஸ்ட்டுக்கு NTPCலாம் ஒரு சில போஸ்ட்டுக்கு இருக்கும். பட் ஆனால் ஏஎல்பியில் கண்டிப்பாக எல்லாருமே இதை கிளியர் பண்ணணும். அதில் ஒரு 5 பேட்டரி இருக்கும். அதை எப்படி இப்போ கிளியர் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம், அது என்ன விஷயன்றதை பார்ப்போம். பட் ஓவரால் எக்ஸாம் ப்ராசஸில் இந்த 3 இருக்கா, இந்த 3 ஸ்டேஜ் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டிவி, அதில் அந்த எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இதை தாண்டி கண் பார்வை இதெல்லாம் நமக்கு இந்த CBAT அட்டன் பண்ண போகிறப்பயே நமக்கு விஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட்டில் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ நமக்கு விஷன் சர்டிஃபிகேட் A1 கேட்டகரியில் இருக்குன்னு அஃபிஷியலாக ஒரு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு கண் பார்வை ஆப்தலமாலஜிஸ்ட் இருந்து வாங்கிட்டு போனால் தான் இதை அட்டனே பண்ண முடியும், CBATA எக்ஸாமே அட்டன் பண்ண விடுவாங்க. ஆனால் அதை தாண்டி இன்னும் நிறைய மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், ஜென்ரல் மெடிக்கல் டெஸ்ட்டு. ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணால் தான், அதுவும் நம்ம வந்துட்டு குவாலிஃபை பண்ணால் தான் ஓவரால் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லலாம். ரொம்பவே கொஞ்சம் ரிகரஸான ப்ராசஸ் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏஎல்பி வந்துட்டு கிளியர் பண்ணுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைன்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த ஒவ்வொரு CBTலையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க என்னென்ற ஃபஸ்ட்டு ஓவர்வியூ சொல்லிடுறேன். CBT1 முதல் ஸ்டேஜ். ஸோ முதல் அந்த தகுதி தேர்வில் நமக்கு 75 கொஷின்ஸ், 75 கொஷின்ஸ் 60 நிமிஷத்தில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், 60 மினிட்ஸில். அதுக்குள்ளே என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருதுன்றதை பார்ப்போம். பட் இந்த 75 கொஷின்ஸில் நம்ம வந்துட்டு அட்டன் பண்ணுறது நம்ம பெஸ்ட்டை கொடுக்குறோம். பட் ஆனால் இது வந்துட்டு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு தான். அதாவது இது வந்துட்டு மெரிட் லிஸ்ட்டுக்கு, ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டுக்கு CBT1 மார்க் வந்துட்டு தேவைப்படாது. 75 மார்க்குக்கு எவ்வளோ பெஸ்ட்டை கொடுக்குறோமோ எவ்வளோ அந்த கட் ஆஃப்குள்ளே வர்ற மாதிரி இருந்தாலே போதும் தான். ஆனால் அதுக்குன்னு நம்ம வந்துட்டு அசால்ட்டாக விட்டுறக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி நல்லா எஃபர்ட் போடணும். பட் இது ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு குவாலிஃபைங்னு சொல்லிடுறேன், 60 நிமிஷம் தான். ஸோ 1 மணி நேரத்தில் எக்ஸாம் முடிகிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் என்னதை நம்ம பார்ப்போம். பட் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கிளியர் பண்ணிட்டோம், CBT1 கிளியர் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து CBT2. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டு நம்ம கால் ஃபார் பண்ணுவாங்க. அந்த செகண்ட் ஸ்டேஜில் 2 பார்ட் இருக்கும்ப்பா. ஸோ பார்ட் A அண்ட் பார்ட் Bன்னு 2 பகுதியை வந்துட்டு நம்ம அட்டன் பண்ணணும். பார்ட் Aல 100 கொஷின், பார்ட் Bல 75 கொஷின், மொத்தம் 175 கொஷின் 2.5 மணி நேரம் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். பார்ட் A 100 கொஷினுக்கு 90 நிமிஷம் 90 மினிட்ஸும், பார்ட் B அந்த 75 கொஷின்ஸ் 75 கொஷினுக்கு வந்து 60 நிமிஷமும் கொடுத்து 150 நிமிஷம் 2.5 மணி நேரம் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் இந்த பார்ட் A அப்படின்றது தான் நமக்கு மெரிட் லிஸ்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு வந்து இந்த பார்ட் Aல நம்ம அதிக மார்க் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது, நமக்கு மார்க் லிஸ்ட்டில் வர்றதுக்கு அதுதான் உதவும். பார்ட் Bன்றது நமக்கு குவாலிஃபைங் தான். ஸோ பார்ட் Aலையும் மெரிட் லிஸ்ட்டில் 70% வெயிட்டேஜ் வந்து பார்ட் A கொடுத்துருப்பாங்க. பார்ட் B வந்துட்டு குவாலிஃபைங். அந்த 75 கொஷின் கேட்குறாங்க இல்லையா, அந்த 75ல் 35% மேலே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ், நீங்கள் அது கேட்டகரி வைஸ்ன்னு இல்லை, அது ஜென்ரலாக இருந்தாலும் சரி, OBC SC ST எந்த கேட்டகரியாக இருந்தாலும் இந்த 75 கொஷினில் 35% மேலே நம்ம எடுத்தால் தான் இந்த அடுத்த பேப்பரையே திருத்துவாங்க. இப்போ பார்ட் Aவே திருத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் குவாலிஃபைங் நேச்சர்ன்றது தெரிஞ்சுக்கணும். இந்த பார்ட் Bயில் இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் வந்துட்டு நமக்கு மெரிட் லிஸ்ட்டில் எடுத்துக்க போகிறது இல்லை. பார்ட் Aல இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் அதில் இருக்கக்கூடிய மார்க் தான் மெரிட் லிஸ்ட் எடுத்துக்குவாங்க. ஆனால் அதோடைய வெயிட்டேஜுமே 70%. பார்ட் B வந்துட்டு நம்ம படிச்சுக்கணும், பட் அந்த த்ரெஷோல்ட் 35% அதை தாண்டுற மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டாலே போதும் தான் குவாலிஃபைங் நேச்சர். ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணதுக்கப்புறம், ஸோ இந்த பார்ட் A-Bன்னு CBT2 செகண்ட் ஸ்டேஜை கிளியர் பண்ணதுக்கப்புறம் CBAT கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு இன்னொரு அது ரொம்ப நம்ம பேசினோம். அந்த LPயில் இருக்கிற அந்த ஃப்ரெண்டுகிட்ட பேசி தான் இதெல்லாம் நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு வித்தியாசமான ஒரு டெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நார்மலைசேஷன்லேயே ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் நார்மலைசேஷன் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். டீட்டெயில்ஸை பார்ப்போம். பட் இந்த CBAT சைக்கோ டெஸ்ட், சைக்கோமேட்ரிக் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. 5 பேட்டரிஸாக பிரிக்கிறாங்க. அதுவும் 5 பார்ட்டை தான் ஒரு வகையில் இங்கே பேட்டரிஸ்ன்னு பிரிக்கிறாங்க. அந்த 5 பேட்டரிஸ்லையுமே ஒவ்வொரு பேட்டரிலையும் ஒவ்வொரு வகையான அந்த கேள்விகள் இருக்குமா. அந்த ஒவ்வொரு பேட்டரியும் தனித்தனியாக ஈச் பேட்டரி வந்துட்டு நமக்கு செப்பரேட்டாக T-ஸ்கோர் 42ன்னு அந்த மினிமம் ஸ்கோரை தாண்டணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அந்த 5 பேட்டரியில் 4 பேட்டரி வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணிட்டோம். ஒரே ஒரு பேட்டரியில் 42 T-ஸ்கோர் எடுக்கிறதுக்கு பதிலாக 40 எடுத்துட்டோம்னா
வேலையே கிடைக்காது. இதில் எல்லா விஷயம் பண்ணியும் நமக்கு வந்துட்டு வேலை இல்லாமல் போயிடும். ஜஸ்ட் அந்த ஒரு 2 மார்க்கு அந்த டி ஸ்கோர் கம்மியாக இருக்கிறதுனால. அந்த அளவுக்கு இதுவும் ரொம்ப முக்கியம் தான். தனித்தனியாக பேட்டரியை வந்துட்டு ஒவ்வொரு ஈச் பேட்டரியும் குவாலிஃபை பண்ணணும். அது போக இதில் எவ்வளோ பெஸ்ட்டை கொடுக்குறோமோ அவ்வளோ பெஸ்ட்டை கொடுக்குறது நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா இது அந்த குவாலிஃபைங்காக இருந்தாலும் இதில் எடுக்கக்கூடிய மார்க்கில் 30% மார்க் வந்துட்டு மெரிட் லிஸ்ட்டில் எடுத்துக்க போகிறாங்க. இப்போ மொத்தமாக 100 மார்க் 100% மார்க்கு மெரிட் லிஸ்ட்டில் எடுத்துக்கிறாங்கன்னா அதில் 70% வந்துட்டு பார்ட் ஏ ஆஃப் த CBT2 செகண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பார்ட் ஏலேருந்து 70% வெயிட்டேஜும், அதே வந்துட்டு CBATயில் இருக்கக்கூடிய 30% வெயிட்டேஜையும் எடுத்துகிட்டு வந்து தான் ஓவரால் ஃபைனல் லிஸ்ட்டை வந்துட்டு ரெடி பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். ஸோ அப்போ 3 ஸ்டேஜ்லையும் எப்படி பேசிக்காக கொஸ்டின்ஸ் இருக்க போகுதுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ தான் இன்னும் கொஞ்சம் உள்ள அந்த ஒவ்வொரு CBTலையும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லேருந்து கேள்வி கேட்க போகிறாங்க, எத்தனை கேள்வி வரும் அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேஷனை நம்ம சொல்ல போகிறோம். ஏன் அந்த அப்ராக்சிமேஷன் சொல்கிறேன்னா, இதே ஸ்லைடு இப்போ குரூப் டிக்கோ NTPCக்கோ அதர் எக்ஸாம்ஸ்க்கோ நான் கொண்டு வரும்போது இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்னு நம்மளால எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஏன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்டாக மேக்ஸ்லேருந்து 20 கொஸ்டின் வரும், ரீசனிங்லேருந்து 30 கொஸ்டின் வரும், ஜெனரல் அவேர்னஸ் 40ன்னு ஒவ்வொரு எக்ஸாம்லையும் அது வேறு வேறையாக நம்பரை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ALP எக்ஸாமில் இத்தனை நாள், அதான் இப்போ ரீசெண்டாக February மாதம் ALP எக்ஸாம் நடந்துச்சுப்பா, 2025க்கான நோட்டிஃபிகேஷனுக்கு நடந்துச்சு. அதில் ரொம்ப வந்துட்டு மனசு கஷ்டமாக இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த இந்த ALP எக்ஸாம்லலாம் இந்த CBT1ல் பார்த்தீங்கன்னா இந்த 4 சப்ஜெக்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். மேக்ஸு, மென்டல் எபிலிட்டி, அது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் சொல்லலாம், அது போக ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்னு இந்த 4 சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 4 சப்ஜெக்டில் நமக்கு மேக்ஸ்லேருந்து ஒரு 20 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து ஒரு 20 கொஸ்டின், சயின்ஸ்லேருந்து ஒரு 20, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 10-15 கொஸ்டின்னு ஓரளவு ஓவரால் கேட்க வேண்டிய 75 கொஸ்டின், 75 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 75 கொஸ்டினில் ஓரளவு இது எல்லாமே கலந்து முடிஞ்சளவு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்குது. ஆனால் இப்போ February மாதம் இப்போ ரீசெண்டாக நடந்த ALP எக்ஸாமில் நமக்கு இந்த ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து மொத்தமாகவே 10 கொஸ்டின் தான் வந்துச்சான். ஸோ 75 கொஸ்டினில் 65 கொஸ்டின் கிட்ட இந்த 2 சப்ஜெக்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ 60 to 65 கொஸ்டின்ஸ் கிட்ட மேக்ஸ்லையும் இந்த ரீசனிங்லையும் மட்டும் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் கூட பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ALPக்கு. ஆனால் சயின்ஸ்லேருந்து எப்பயும் நிறையா கொஸ்டின்ஸ் வரும், 20 கொஸ்டின் கிட்ட. பட் அதையே அவங்க ஒமிட் பண்ணிட்டாங்க. மொத்தமாக சயின்ஸ்லேருந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 5 கொஸ்டின் தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு கொஞ்சம் பேட்டர்னை நம்மளும் மாற்றி படிக்கணும். ALP எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் CBTயில் எல்லா CBTலையும் சரி, ஃபஸ்ட்டு CBTலையும் மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் முடிஞ்ச அளவு 100% எஃபிஷியன்சி, 200% எஃபிஷியன்சியை போட்டு படிங்க. 200% வந்துட்டு எஃபர்ட் போட்டு வந்துட்டு படிங்க. ஆனால் அதே அடுத்தபடியாக சயின்ஸை படிச்சுக்கணும், அதுக்கு அடுத்தபடியாக ஜென்ரல் அவேர்னஸை படிச்சுக்கணும். இது வந்துட்டு அந்த ஆர்டராக படிச்சுக்கணும். ஏன்னா பேட்டர்ன் கொஞ்சம் அப்ரப்டாக மாறி இருக்கின்றதுனால அடுத்து புதுசாக வரக்கூடிய இந்த எக்ஸாம்லையும் அப்படி கேட்க வாய்ப்பு இருக்கான்றது சொல்ல முடியல. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம ரெடியாக இருந்துக்கணும், எல்லாத்தையுமே ஓரளவு நல்லா படித்து வச்சுக்கணும். பட் இதோடைய ஓவரால் டைம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 75 கொஸ்டின்ஸு, அதுக்கு வந்து 60 minutes 60 நிமிஷத்தில் அட்டன் பண்ண போகிறோம். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட இல்லை, அவ்வளோ வேகமாக அட்டன் பண்ணணும். இந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க்குன்னு கேட்டிங்கன்னா 75 மார்க். ஸோ 75 கொஸ்டின் 75 மார்க்கு. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 1 மார்க்குன்ற விதம் 75 கொஸ்டின் 75 மார்க்கு. ஆனால் நெகட்டிவ் மார்க்குன்றது இன்னொரு பெரிய விஷயம், அக்யூரேசியை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஒரு கொஸ்டின் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணோம்னா ஒவ்வொரு மார்க் வந்துட்டு கிடைக்கும். ஆனால் அதே ஒரு கொஸ்டினை தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோம், ஸோ அந்த கொஸ்டினை விட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கொஸ்டினை தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோம்னா -0.33 மார்க்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் 1 மார்க்கு, தப்பாக ஆன்சர் பண்ணால் நெகட்டிவ்ல போகும். அதனால் முடிஞ்ச அளவு அந்த 75 கொஸ்டினில் இப்போ 60 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 60ல் 55 கொஸ்டின் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஹை அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணணும். அந்த அக்யூரேசி வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக ப்ளே ஆகும், நெகட்டிவ் மார்க் இருந்தாலே. ஸோ CBT1ல் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பட் இந்த CBT1ல் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் படித்து ஓரளவு நம்ம கட் ஆஃபை தாண்டி கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து CBT2, ஸோ செகண்ட் ஸ்டேஜ். இதில் என்னென்ன இருக்குது ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்ட் ஏ பார்ட் பின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. இது இந்த பார்ட் ஏன்றது ஆல்ரெடி இந்த CBT1ல் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சோ என்னென்ன படிச்சிருந்திருப்போமோ அதே தான் இங்கேயும் வர்ற மாதிரி இருக்குது. மேக்ஸு, ரீசனிங்கு, பேசிக் சயின்ஸ், இன்ஜினியரிங்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. என்ன நமக்கு அந்த ALPயில் வந்துட்டு ஜென்ரல் அவேர்னஸ்னு ஒன்று படிச்சிருப்போம், அது பெருசாக வந்துட்டு இங்கே தேவைப்பட போகிறதில்ல. ஸோ அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி ஃபீல் ஆகுது, அதுவுமே கொஞ்சம் சயின்ஸ் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டதாக கேட்குறாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி இன்ஜினியரிங் பேஸ்டு கான்செப்ட் வந்துட்டு இங்கே நம்ம படிச்சுக்கணும். ஸோ இப்போ மேக்ஸும் ரீசனிங் வந்துட்டு CBT1க்கு தேர்ந்த மாதிரி படிச்சுக்கணும். ஆனால் அதே CBT1ல் சயின்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இன்ஜினியரிங் சப்ஜெக்டை சேர்த்து படிச்சுக்கிட்டோம்னா
பார்ட் ஏ நம்மளால நல்லா பண்ண முடியும். இந்த பார்ட் ஏக்கும் இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஓவராலாக 100ன்னு கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில். பார்ட் ஏலேருந்து எத்தனை கொஸ்டின் 100 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த 100 கொஸ்டின்ல இப்போ நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி எக்ஸாக்டா 50 கொஸ்டின் இதுல 25 இதுல வருமானு கேட்டா இல்ல. ஆக்சுவலா இங்கேயும் நான் வந்து நாட் அசியூம்டுன்னு நம்ம போட்டிருக்கலாம். ஸோ நாட் அலோகேட்டட்னு என்னன்னு போட்டிருக்கலாம். பட் ஆனால் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா அந்த 100 கொஸ்டின் கேட்கறதுல அதிக வெயிட்டேஜ் வந்து பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்பியோடைய அதிக வெயிட்டேஜ் இதுல. அதே மேக்ஸுக்கோ இல்லை ரீசனிங்கோ 25 30 இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, கொஞ்சம் வேரி ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆக மொத்தம் இந்த பார்ட் ஏல இருக்கக்கூடிய 100 கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ்ல இந்த பிரேக்கப்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் எல்லா கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க்ன்ற வீதம் இந்த மாதிரி நமக்கு அலோகேட் பண்றாங்க. அண்ட் ஓவரால் டைம் பார்ட் ஏக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 90 மினிட்ஸ் 90 நிமிஷம் வந்துட்டு நமக்கு டைம் அலோகேட் பண்றாங்க. அப்போ 90 நிமிஷத்துல 100 கொஸ்டின்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அதுலேயும் மேக்ஸ் ரீசனிங்லாம் நிறையா இருக்கிறதுனால நிறையா வந்துட்டு கால்குலேட் பண்ணி அட்டன் பண்ணோம், அது ரெடியாக இருக்கணும். சரி, இப்போ பார்ட் ஏ நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் பார்ட் பி அப்படின்றது நடக்கும். ஸோ பார்ட் பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ட்ரேட் சப்ஜெக்ட் அப்படின்றது நமக்கு சொல்லலாம். ஸோ சிபிடி 2ல செகண்ட் ஸ்டேஜில் 2வது பகுதி வந்துட்டு ட்ரேட் சப்ஜெக்ட். அது என்ன ட்ரேட் சப்ஜெக்ட்? இப்போ நம்ம ஐடிஐயில் நம்ம ஐடிஐ முடிச்சுட்டு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறோம். அதுலேயும் சில ட்ரேட்ஸ் இருக்கும் இல்லையா, அது ரிலேட்டடாக. இல்லை மெக்கானிக்கல் முடிச்சுட்டு நம்ம இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறோம், இல்லை இது எலக்ட்ரிக்கல் முடிச்சுட்டு அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேட்டகரிஸில் எது நமக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றது நம்ம தானே சூஸ் பண்ணணும். இப்போ மெக்கானிக்கல் படிச்சிருக்கோம்னா மெக்கானிக்கல் சப்ஜெக்டை நம்ம சூஸ் பண்ணணும். இதே வந்து எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கோம், எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட். ஆட்டோமொபைல்னு நீங்கள் எந்த ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடான சப்ஜெக்டை நம்ம அப்ளிகேஷனை போய் செலக்ட் பண்ணுவோம். அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் நமக்கு 75 கொஸ்டின்ஸ் 75 கொஸ்டின் வந்துட்டு ட்ரேட் சப்ஜெக்ட். நீங்கள் எந்த ட்ரேட் சூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எது வந்துட்டு பெஸ்ட்டாக வரும்ன்றத அதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. 75 கொஸ்டின்ஸ் 75 கொஸ்டின்ஸ் 75 மார்க்கு. ஆனால் இது குவாலிஃபைங் நேச்சர் தான், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ 75%ல் 75 கொஸ்டின்ஸில் 35%னா எவ்வளோ வருது? ஸோ இப்போ 10 7.5 ஒரு 25 வச்சுக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் சேஃபர் சைடில் பார்த்தீங்கன்னா 25 ஒரு 30 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் எடுத்துடுறீங்கனாலே ஓரளவு நமக்கு சேஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 75 கொஸ்டின்ஸில் 30 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னாலே நம்ம கொண்டு சேஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி குவாலிஃபைங் நேச்சர் ஓரளவு இது எல்லாருமே கிளியர் பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இந்த 75 கொஸ்டின்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரி உங்களுடைய சப்ஜெக்ட் ட்ரேடை படிச்சுக்கிட்டீங்கனாலே கிளியர் பண்ணிட முடியும்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும். இதுக்கான டைம் வந்து 60 மினிட்ஸ் 60 நிமிஷம். 75 கொஸ்டின் ஆனால் 60 நிமிஷம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணோம். அப்போ ஓவரால் சிபிடி 2 செகண்ட் ஸ்டேஜில் 175 மார்க்கு 175 கொஸ்டின் 150 நிமிஷம், சாரி 175 கொஸ்டின்ஸு, அது வந்துட்டு 150 நிமிஷம் 2.5 மணி நேரம் வந்துட்டு நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் நமக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் நமக்கு இந்த மொத்த சிபிடி 2லையுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணால் 1 மார்க் கிடைக்கும், தப்பாக ஆன்சர் பண்ணால் 3ல் 1 பங்கு 0.33. ஸோ மார்க் வந்துட்டு மைனஸ் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். இப்போ செகண்ட் ஸ்டேஜுக்கு அடுத்து அதை கிளியர் பண்ணோன்னா இந்த தேர்ட் ஸ்டேஜ், அதான் சிபிஏடி சைக்கோமெட்ரிக்ஸ் டெஸ்ட்னு சொல்லலாம். இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டில் அது 5 பார்ட் தான். அந்த 5 பார்ட்டை இவங்க டெக்னிக்கலாக பேட்டரிஸ்ன்னு சொல்கிறாங்க. 5 பேட்டரிஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த 5 பேட்டரியிலையும் கொஸ்டின்ஸ் வந்துட்டு மறுபடியும் இந்த ஆப்டிடியூட் ரிலேட்டடானதே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு கால்குலேட் பண்ணி போடுறதோ இல்லை ஃபாஸ்ட்டாக பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரியான அந்த விஷயங்கள் இருக்கும். ஸோ இப்போ மிஸ்ஸிங் நம்பர் என்ன, அதை நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் இருக்குன்னா, இதுவுமே நம்ம ஃப்ரெண்டு அதான் ஏல்பியாக இருக்கக்கூடிய ஒரு சொல்லி தான் நமக்கு தெரியுது. 1லேருந்து 10 வரைக்கும் 7ஆம் நம்பரை மட்டும் விட்டுருப்பாங்க. அதில் எந்த நம்பர் இருக்குன்னு இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் போட வேண்டியது இருக்குமா, பார்த்த உடனே டக்கு டக்குன்னு போட வேண்டியது இருக்குமா. அந்த மாதிரி ஒரு 5 பேட்டரிஸ் 5 கேட்டகரிஸில் வந்துட்டு நமக்கு டெஸ்ட் நடக்க போகுது. அந்த 5 கேட்டகரியிலையும் எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த 5 பேட்டரிஸையும் ஒவ்வொருத்தவங்க எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க. ஏஎல்பியில் இப்போ 2 ஸ்டேஜ் கிளியர் பண்ணுவாங்க, எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டரி எல்லாருமே அட்டன் பண்ணுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பேட்டரி வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு எக்ஸாமாக இருக்குது. யாருனாலையுமே அந்த ஃபுல் மார்க் நிறைய மார்க் எடுக்க முடியல. ஓவராலாகவே அதோடைய பெர்சன்டேஜ் வந்துட்டு எல்லாருமே 50% 60% தான் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டரியில் வந்துட்டு எல்லாருமே அட்டன் பண்ணி அதில் மேக்ஸிமம் மார்க்கே ஆவரேஜ் மார்க்கே 50 to 60% தான் அதில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அது டிஃபிகல்ட்டான டெஸ்ட் பேட்டரி. அப்போ அதில் நம்ம வந்துட்டு அதே மாதிரி 50 to 60% எடுத்துட்டா போதும். அதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்திருந்தா கூட ஓரளவு டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்டரியில் நமக்கும் அந்த டிஃபிகல்ட்டி லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு எடுத்துருக்கோம்னா நம்ம கிளியர் பண்ணிடலாமா. ஆனால் இப்போ அதே டெஸ்ட் பேட்டரியில் எல்லாருக்கும் ஈஸியாக இருந்திருக்குது. அதாவது அந்த டெஸ்ட் பேட்டரியில் நமக்கு எல்லாரும் நல்லா ஈஸியாக பண்ணி 90% எடுத்துட்டாங்க, 90% மார்க் எடுத்துட்டாங்க. அந்த டெஸ்ட் பேட்டரியில் நம்ம வந்துட்டு 80% எடுத்துருக்கோம்னா நம்ம ஃபெயில் ஆயிடுவோம்னு சொல்கிறாப்புல. ஸோ அப்போது இந்த நார்மலைசேஷனையே கொஞ்சம் வித்தியாசமாக வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை வந்துட்டு இந்த டெஸ்ட் பேட்டரிஸில் நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அண்ட் ஈச் டெஸ்ட் பேட்டரி, ஒவ்வொரு டெஸ்ட் பேட்டரியும் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்துட்டு குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இந்த இப்போ ஒவ்வொரு டெஸ்ட் பேட்டரிலையும் ஓகே. ஸோ T42 அப்படின்றது T ஸ்கோர் வந்துட்டு 42ன்றது மினிமமாக வந்துட்டு வச்சுருப்பாங்களாம். இந்த 42ன்ற T ஸ்கோருக்கு கண்டிப்பாக அதிகமாக தான் எல்லாருமே எடுத்துக்கணும் தனித்தனியாக ஒவ்வொரு பேட்டரிலையும். இப்போ 41 40 அப்படின்னு எடுத்துட்டா கூட மொத்தமாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 5 டெஸ்ட் பேட்டரியில் 4 டெஸ்ட் பேட்டரியில் நம்ம 42 50க்கு மேலே எடுத்துட்டோம். ஒரே ஒரு டெஸ்ட் பேட்டரியில் இந்த T ஸ்கோர் வந்துட்டு அந்த ஒரு கால்குலேஷன் அவங்க வச்சுருக்காங்க இல்லையா, அதுபடி ஒரே ஒரு டெஸ்ட் பேட்டரியில் நமக்கு 40 வந்துருச்சுன்னா மொத்தமாக எல்லாமே வேஸ்ட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டதுமே இதுவாயிரும். அதனால் இந்த சிபிஎட்டியை அவ்வளோ அசால்ட்டாக விட்டுறக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு அட்வான்ஸ் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நெகட்டிவ் மார்க் இல்லை. முடிஞ்ச அளவு அவங்க கேட்குற எல்லா கொஸ்டினையும் டக்குன்னு அது ஒவ்வொரு நிமிஷங்கள் தான் இருக்குமா. ஸோ அப்ராக்சிமேட்டாக 72 minutes. ஸோ அப்போ ஒவ்வொரு டெஸ்ட் பேட்டரியும் ஒரு டெஸ்ட் பேட்டரி 10 நிமிஷம் இருக்கலாம், ஒரு டெஸ்ட் பேட்டரி 13 நிமிஷம் இருக்கலாம். இந்த மாதிரி அதுவுமே மாறுதும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட் பேட்டரியும் அவங்க வந்துட்டு எப்படி உருவாக்குறாங்கன்றது அது ரெகுலர்ஸ் தான் தெரியும். பட் இது எல்லாத்தையுமே நம்ம எவ்வளோ கொஞ்சம் நல்லா நிறைய ஆன்சர் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அவ்வளோ கூட நல்லது. ஸோ ஷுட் குவாலிஃபை ஈச் பேட்டரி ஸ்பெசிஃபிக்கலி ஆர் செப்பரேட்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது போக இந்த டெஸ்ட் பேட்டரி இந்த சிபிஎட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஓவரால் நம்ம எடுத்துக்கூடிய மார்க் வந்துட்டு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்லையும் வருன்றதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். 30% வந்து வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அப்போ ஃபைனலாக இந்த எல்லா டெஸ்ட்டையும் நம்ம முடிச்சு நம்ம வந்துட்டு இது பண்ணுறோம், மார்க் லிஸ்ட் வருது அப்படின்னா, அந்த மார்க் லிஸ்ட் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு நேம் லிஸ்ட் வருதுன்னா, அந்த நேம் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க, 100% மார்க்கில் 70% 70% மார்க் வந்துட்டு CBT 2 உடைய பார்ட் ஏ. ஸோ இந்த CBT 2ல் இருந்த பார்ட் ஏல நம்ம இதில் இருக்கக்கூடிய மார்க்கை வந்து 75% 70% 70%. அதே இந்த CBATயில் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் எடுக்கக்கூடிய அந்த மொத்த மார்க்கில் 30% 30% மொத்தம் 100% சொல்லி தான் மெரிட் லிஸ்ட் வந்துட்டு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹேர்டில்ஸ், ஸோ இந்த 3 ஸ்டேஜஸை நம்ம கடந்துட்டோன்னா ஓரளவு நம்ம ALPயை கிளியர் பண்ணுற லெவலுக்கு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுலேயும் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா காம்படிஷன் ஹெவியாக தானே இருக்குது. வேகன்சிஸ் கொஞ்சம் அதிகம்னால அப்ளிகேஷன்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதுதான்ப்பா நமக்கு ஓவரால் இந்த எக்ஸாம் பேட்டர்ன். ஆனால் அதர் இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு அப்படின்னு நம்ம பார்த்துலாம். ஏன்னா இந்த எக்ஸாம் பேட்டர்னுக்கு கிட்டத்தட்ட பாருங்களேன் 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சா. அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டியது இருக்குது. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா இல்லை வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்கிறனாலுமே கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை பார்த்துட்டு நான் வந்து என்னன்றதை சொல்கிறேன். டவுட் இருந்துச்சுனாலுமே நீங்கள் வந்து கேளுங்க. அதர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அப்படியே வைண்ட் அப் பண்ணிடலாம். ஸோ RRB ALPயோடைய ப்ரொமோஷன்ஸ் எப்படி சார் இருக்கும்? சரி, இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் லைஃப் வந்துட்டு நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ரொம்ப சூப்பரான ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். அது பொறுப்பு அதிகமாக இருக்கிறதுனாலே ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனாலே சில நேரங்களில் அது ஸ்ட்ரெஸ் இருக்கலாம்னு சொல்லலாம். பட் ஆனால் ப்ரொமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ALPயாக போஸ்ட் ஆவாங்க, அதுக்கடுத்து சீனியர் ALPயாக இருக்கும், அதுக்கடுத்தது லோகோ பைலட் குட்ஸு. ஸோ இப்போ சரக்கு ரயில் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதோடைய லோகோ பைலட்டாக இருப்பாங்க. அதுக்கடுத்தது பேசஞ்சர் லோகோ பைலட், கடைசியில் மெயில் ஆர் எக்ஸ்பிரஸ் உடைய லோகோ பைலட்னு இந்த ஆர்டரில் நமக்கு வந்துட்டு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ப்ரொமோஷன்ஸுமே கண்டிப்பாக ப்ரெஸ்டீஜியஸாக போயிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஓவரால் இன்னைக்கு இப்போ பே லெவல் 2ல் தான் ALP இருக்குது. ஓவரால் கையில் வரக்கூடிய சம்பளம் வந்துட்டு ஒரு 40,000 ரூபா கிட்ட அது நெருக்கி எந்த இடத்துல போஸ்டிங் போடுறாங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதே நீங்கள் 8th பே கமிஷன் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, 8th பே கமிஷன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கன்சிடபிளான அமௌண்ட் வந்துட்டு சேலரி இன்க்ரீஸ் ஆக போகுது. 40,000 டபுள் மடங்குன்னு சொல்ல முடியாது, 80,000 ஆகும்னு சொல்ல முடியாது, பட் 70,000 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் படிங்க, இந்த எஃபர்ட்ஸ் போடுங்க. கடைசியில் இந்த எக்ஸாம் தமிழில் அட்டன் பண்ணலாமா சார் அப்படிங்க? ஏன்னா ஸோ ரயில்வேஸ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாம்ஸுமே தமிழில் அட்டன் பண்ணலாம். ஒரு சில எக்ஸாம்ஸ் ஒரு சில அந்த ஸ்டேஜஸை தவிர்த்து. அதே மாதிரி ALP எக்ஸாம் தாராளமாக நீங்கள் தமிழில் அட்டன் பண்ணலாம். பட் ஆனால் இந்த CBT 1 அண்ட் CBT 2 ஸோ 2 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜையும் தமிழில் அட்டன் பண்ண முடியுமே தவிர்த்து CBATன்னு சொல்லக்கூடிய சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வந்து தமிழில் அட்டன் பண்ண முடியாது. ஸோ இதை சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் இப்போ இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ ALP எக்ஸாம் யாராவது ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கட்டும். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறுபடியும் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டவுட்ஸ் ஏதாவது கேட்கணுன்னா கிஷோர் GS எஜுகேட்டர் அண்ட் ADA 24/7 தமிழ் டெலிகிராம் சேனல் இன்ஸ்டாகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் PDF வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது இந்த ALP எக்ஸாமில் இந்த CBT 1 CBT 2ல் இந்த காமன் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேக்ஸு, ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு, இது ரிலேட்டடான கொஷின்ஸ், இது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் பேட்சாக தடம் 2.1 இந்த மாத கடைசியில் March 27 ஸ்டார்ட் ஆக போகிறோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அந்த கோர்ஸோ இல்லை தமிழ்நாடு மெகா பேக்கோ இந்த மாதிரி எந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுறதுனாலும் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு Y890 இந்த கோடை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும்.
அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா என் மெயில் ஐடிக்கும் நீங்கள் கேட்கலாம். சப்போஸ் எனக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா அதை நான் கேதர் பண்ணிவிட்டு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதான் விஷயம். ஸோ செக் பண்ணி பாருங்கள் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் மறுபடி வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா புதுசாக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேட்டு வைங்க. ஏன்னா அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே டவுட் வேறு பசங்களுக்கு இருந்துச்சுனாலும் அதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்கலாம், இல்லைனா எனக்கு மெயிலையும் கேட்டுவீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.